ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல மீண்டின் கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள கடுகு, பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இந்த நேரத்தில் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற உள்ளியை சேர்த்துக்கொள்கிறேன். உள்ளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கொள்ளுவாம். இப்போ உள்ளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ அதுக்குள்ள நான் தக்காளி பழத்தை சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். தக்காளி பழம் வதங்குறதுக்காக அதோட நான் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி இப்போ அவிய விடுவான். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் இதோட இனி மெட்ட பொருட்களை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரசில் சேர்த்துக்கொள்கிறேன். புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கறிமிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது யாழ்ப்பாணத்து முறையில் செய்யப்பட்ட கறிமிளகாய் தூள், குழம்பு தூள்னு சொல்லுவான். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதுக்குள்ள நான் வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். வீண்டினோட முருங்கைக்காய் சேர்த்து கறி வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காயை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அவிய விடுவோம். ஒரு 3-4 நிமிஷம் அந்த மாதிரி மூடி அவிய விடுங்க. இடைக்கிடைக்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். அடுப்பை குறைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் மசாலா எரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. முருங்கைக்காய் ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. இப்போ நான் மீன் தின்ன எடுத்து இந்த முள்ளுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள முதல்ல அந்த தண்ணியை மட்டும் நான் ஊற்றிக்கொள்கிறேன். மீன் தின்னுன்ற அந்த டின்னுக்குள்ளே வர தண்ணி இருக்குதானே, அதை மட்டும் முதல்ல ஊற்றிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த குழம்பு அகலம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நான் மூடி கொதிக்க விட்டேனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது. இந்த நேரத்தில் நான் கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் மீண்டின் துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். மீண்டின் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அகலம் கிளறினீங்கன்னு சொன்னால் அது உறைஞ்சி போடும். அதால் மெதுவாக இந்த மாதிரி கரண்டியால் தட்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதையும் மூடி ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை நிப்பாட்டிக்கொள்ளலாம். எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இது ஆறினதுக்கு பிறகு இன்னுமே இறுகி வரும். அதால் இந்த நேரத்திலே நான் அடுப்பை நிப்பாட்டிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான மீண்டின் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இது சோறோட புட்டோட சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொட்டி, பான் அதுகளோட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.